தமிழ்ச்செல்வி இருக்கேன், பேசுனாங்களா? தாராளமா பேசுங்க. அனைவருக்கும் இனிய அன்பார்ந்த அழகான மாலை வணக்கம். நாம இன்னைக்கு பெண்கள் தினத்துக்காக பேசுறோம். ஒரு பெண்ணுன்றவ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆசைகளுக்காக நம்ம விட்டு கொடுத்து அது மட்டுமே நம்ம வாழாம நம்ம சாதிக்கிறதுக்காக தான் வாழ்றோம். அப்படி சாதிக்க போனத பெண்களுக்கு நிறைய சமூக வலைதளத்துல சாதகமாவும் பாதகமாவும் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம்னு நினைப்போம். ஆனா அவங்க சில பேர் சரியா இருக்காங்க, ஆனா சில பேர் தப்பா இருக்கலாம். இந்த மாதிரி தாங்க நமக்கு வேற இலகின மனசு வேற, நம்ம அதை நினைச்சு ஏமாந்துடுவோம். அத ஆனா நிறைய பேர் தப்பாவும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கலாம். அது பெண்களுக்கு நல்லதுதான் கவனமா இருக்கிறது. இதுவே சாதகம் என்னன்னு பாருங்க, நிறைய படிக்கவும் செய்யலாம், புது நிறைய விஷயங்களையும் கத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய சாதகமாவும் பண்ணலாம், நிறைய பாதகமாவும் பண்ணலாம். அது நம்ம பண்ற விதத்துலதான் இருக்கு. அதனால பெண்கள் சமூக வலைத்தளத்தை யூஸ் பண்ணும் போது இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ஸ்னாப்சாட் இதெல்லாம் நீங்க நிறைய யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. பார்த்து நிதானமா கவனமா யூஸ் பண்ணுங்க. இங்க வந்திருக்க எல்லா பெண்களுக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஷர்மிளா அவங்களுக்கும் KNFM-க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அருமை அருமை, ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப சுலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் சாதகமும் பாதகமும் பேசின அத்தனை பேருமே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எல்லாருமே ரொம்ப அழகா பேசுனீங்க. அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்க தான் செய்யுது. ஆனா தெரிஞ்சும் ஒரு சில காலகட்டத்துல ஒரு சில சூழல்ல ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே அந்த அவஸ்தைக்குள்ள ஆகும் இல்லையா? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவைங்கிறது தான். நம்மளோட அசால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சில குணங்களை நம்ம மாத்தினாலே கண்டிப்பா எல்லாமே சக்சஸ் ஆகும்.